ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தேனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் 2. தாம் அக்னிஹோத்ரீம் ரிஷயோ ஜக்ருஹூர் பிரம்மவாதின யக்ஞஸ்ய தேவயானஸ்ய மேதாய ஹவிஷே நிர்ப. வேர்ட் பை வேர்ட் மீனிங். தாம் அந்த பசுவை அக்னிஹோத்ரீம் நெருப்பில் நிவேதனமாக ஊற்றுவதற்கு தயிர், பால் மற்றும் நெய் ஆகியவற்றின் உற்பத்தி அவசியம் தேவையாகும். ரிஷய இத்தகைய யாகங்களை இயற்றும் முனிவர்கள், ஜக்ருஹு பொறுப்பேற்றனர், பிரம்மவாதின ஏனெனில் அத்தகைய முனிவர்கள் வேத சடங்குகளை அறிந்திருந்தனர். யக்ஞஸ்ய யக்ஞத்தின், வேத யானஸ்ய உயர் கிரக அமைப்புகளுக்கும் பிரம்மலோகத்திற்கும் ஏற்றம் பெறும் ஆசைகளை நிறைவேற்றும். மேத்யாய நிவேதனம் செய்யும் தகுதி பெற்ற, அபிஷே தூய நெய்யை பெறுவதற்காக, நிர்பராஜனே டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, வேத சடங்குகளை முற்றிலும் அறிந்திருந்த பெரும் முனிவர்கள் அந்த சுரபி பசுவிற்கு பொறுப்பேற்றனர். அந்த பசு யாக நெருப்பில் நிவேதனம் செய்வதற்கு அவசியம் தேவையான தயிர், பால் மற்றும் நெய் ஆகியவற்றை உற்பத்தி செய்தது. தூய நெய்யை பெறுவதற்காகவே இவ்வாறு அவர்கள் செய்தனர். யாகங்களை நிறைவேற்றி அதன் மூலமாக பிரம்மலோகம் வரையுள்ள உயர் கிரக அமைப்புகளுக்கு தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நெய்யை அவர்கள் நாடினார்கள். பர்போட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சுரபி பசுக்கள் பொதுவாக வைகுண்ட லோகங்களில் காணப்படுகின்றன. பிரம்ம சம்ஹிதையில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது கிரகமாகிய கோலோக பிருந்தாவனத்தில் சுரபி பசுக்களை மேய்ப்பதில் ஈடுபடுகிறார். சுரபீர் அபிபாலயந்தம். இந்த பசுக்கள் பகவான் கிருஷ்ணரின் செல்ல பிராணிகளாகும். ஒருவருக்கு எவ்வளவு பால் தேவைப்பட்டாலும் அதை சுரபி பசுக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஒருவர் எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் இந்த சுரபி பசுக்களிடமிருந்து பால் கறக்கலாம். அதாவது சுரபி பசுவால் எல்லையற்ற பாலை கொடுக்க முடியும். யக்ஞத்தை நிறைவேற்றுவதற்கு பால் தேவைப்படுகிறது. வாழ்வின் பூரணத்துவத்தை நோக்கி மனித சமூகத்தை உயர்த்துவதற்கு பாலை எப்படி உபயோகிப்பது என்பதை முனிவர்கள் அறிந்திருந்தனர். பசு பராமரிப்பு சாஸ்திரங்களில் பரவலாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதால் பிரம்மவாதிகள் சுரபி பசுவின் பொறுப்பை ஏற்றார்கள். இந்த விஷயத்தில் அசுரர்கள் அவ்வளவு சிரத்தை காட்டவில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 8 பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் 2 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.